ஜூலை 11 என்ன ஸ்பெஷல் டே? வேர்ல்ட் பாப்புலேஷன் டே. வேர்ல்ட் பாப்புலேஷன் டே ஏன் கொண்டாடப்படுறா? இந்த உலகத்துல 800 ஏன் இந்த பாப்புலேஷன் டே கொண்டாடப்படுறா? சில நாடுகளில் பாப்புலேஷன் ஏற்படுத்த சில நாடுகளில் பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகிருப்பது, சில நாடுகள் டிக்ரீஸ் ஆகிருப்பது. இந்த பிரச்சனையை தீர்வு காண்ட இருக்காது அந்த பாப்புலேஷன் டே கொண்டாடப்படுறது. முதல் பாப்புலேஷன் டே கொண்டாடப்பட்டு 90 நாடுகளில் 99 ஜூலை 11. இந்த பாப்புலேஷன் டேல நாமளும் சில முக்கியமான விஷயம் தெரிஞ்சுக்கொள்ள வேண்டியது இருக்குது. 90 செகண்ட்ல ஒரு குழந்தை பிறக்குது, ஒரு 11 செகண்ட்ல ஒரு குழந்தை இறக்குது, 23 செகண்ட்ல ஒரு குழந்தை மைக்ரேட் ஆகி செல்லுது. 2024 பாப்புலேஷன் கணக்கெடுப்பு பார்த்தா ஃபர்ஸ்ட் இந்தியாவுக்கு, செகண்ட் சைனாக்கு, தேர்ட் அமெரிக்கா, ஃபோர்த் இந்தோனேஷியா, ஃபிஃப்த் பாகிஸ்தான். சில நாடுகள் பாப்புலேஷனை கட்டுப்படுத்த நினைக்கிறது. சைனா, இந்தியா, ஹங்கேரி, ஆஸ்திரேலியா, ஈரான் போன்ற நாடுகள். இன்னும் சில நாடுகள் பாப்புலேஷனை இன்க்ரீஸ் பண்ண ஆசைப்படுறது. ஜப்பான், தாய்லாந்து, ஸ்ரீலங்கா, பாகிஸ்தான், நைஜீரியா போன்ற நாடுகள். சில நாடுகள் பாப்புலேஷனை கட்டுப்படுத்துவதற்காக, விரிவுபடுத்துவதற்காக சிறந்த வழிகளை கொண்டு. ஜப்பான் தன் நாட்டு மக்கள் வேலைப்படியின் காரணமாகவும் மன அழுத்தத்தின் காரணமாக தன்னை இனவர்த்தியை குறைத்துக் கொண்டு அறிந்து அதற்காக அரசாங்கம் கொண்டு வந்த திட்டம் தான் வாரத்தில் 4 நாள் வேலை 3 நாள் விடுமுறை போன்ற ஜப்பான் அரசு அறிமுகப்படுத்துகிறது. சைனா போன்ற நாடுகளில் டேட்டிங் டே 14 நாட்கள் விடுமுறை என்றும், இந்தியா போன்ற நாடுகளில் குடும்ப கட்டுப்பாட்டின் பல திட்டங்களை ஒவ்வொரு நாடுகளும் ஒவ்வொரு மாதிரி கொண்டு வந்திருக்கிறது. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ கேட்குறது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க.